கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராக என்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று சங்கீதங்கள் புத்தகம் 97 அதிகாரம் 11வது வசனம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ரட்சிப்பு, ஆசீர்வாதம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நீதியாய் நடக்கிறது, உத்தமமாய் ஜீவிக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் அருளுகிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். வெளிச்சம் என்றால் தெய்வீக சமூகம், அவருடைய ஆசீர்வாதம். மாத்திரமல்ல, இந்த வெளிச்சத்திலே பரிசுத்தம், சத்தியம், தேவ பிரசன்னம் மூன்றுமே இருக்கிறது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவருடைய தெய்வீக தயவும் அவருடைய நடத்துதலும். இந்த நீதிமான் யார் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவன். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பதாக விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவன், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவன். இப்படிப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் விதைக்கிறார். அது மாத்திரமல்ல, வெளிச்சத்தையும் விதைக்கிறவராய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே பிரியமானவர்களே, யார் இந்த நீதிமான் என்பவன் யார் என்றால், யோவான் 8 அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்புவானாகில் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியிலே அடைந்திருப்பார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இங்கே கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக எண்ணப்படுகிறார்கள். இன்னும் யோவான் 8:12 பார்க்கிறோம், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று. இன்னும் யாத்திராகமம் புத்தகம் 13 அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுடைய சந்ததிக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு, பிரியமானவர்களே, உடன்படிக்கைக்கு பாத்திரமான சந்ததிக்கு அக்னி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய் அந்த பாலைவனத்திலே அவர்களை வழியற்று இருக்கின்ற அந்த இடத்திலே நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அக்னி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஏசாயா 58 அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லி இந்த வெளிச்சத்தினாலே உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று. இரண்டாவதாக நாம் பார்ப்பது என்ன என்றால், செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த செம்மையான இருதயத்தார் யார் என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய உபதேசங்களிலே, கர்த்தருடைய உபதேசங்களை தங்கள் இருதயத்திலே கொண்டிருந்து அதோடு கூட இணைந்து இசைந்து நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீதிமான் யார்? கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். செம்மையான இருதயத்தார் யார்? அவருடைய உபதேசத்தின்படி நடக்கிறவர்கள், உத்தம மார்க்கத்தார். அதான் செம்மையான இருதயத்தார் என்று அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அவர்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறதான மகிழ்ச்சி, உள்ளான மனிதனிலே சமாதானமும் சந்தோஷமும் தேவன் அருளக்கூடியதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மகிழ்ச்சியும்
திருப்தியும் தேவனிடத்திலிருந்து அவனுக்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏசாயா 61 அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருக்குள் மகிழுதல், அவருக்குள் களிகூறுதல், பிரியமானவர்களே, அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்துகிறதாகவும் நீதியின் சால்வையை தரித்திருக்கிறதாகவும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மத்தேயு 5 அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5 அதிகாரம் 8வது வசனம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றும், மாத்திரமல்ல இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவரை தரிசிக்கிறவர்களாய், அவரோடு கூட மகிழுகிறவர்களாய், அவரால் அருளக்கூடிய சகல பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களினாலே ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் உத்தமமும் உண்மையும் உள்ளவர்களாய், தேவனுக்கு முன்பதாய் நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான வேளையிலும் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படியே விதைப்பு என்பது 30, 60, 100 மடங்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, அதே போல இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய நீதியும் ஆண்டவரே, உம்முடைய உத்தமமும் இவர்களை நித்தமும் பின் தொடர வழிகாட்ட, இவர்களை ஆசீர்வதிக்க அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். God bless you.